ஓம் 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 மௌனவ்யாக்யா பிரகடிதபரப்ரம்மதத்துவம் யுவானம் वर्षिष्टान्ते वसदृशिगणैः आवृतैः ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीढे श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् चित्सभेश परब्रह्मणे नमः। Hello one and all. Now with the abundance of blessings from our Guru, our Kuladevata, and with all our musical tutors, I would like to start today's discourse on Gopalakrishna Bharati. And before starting that, let me just thank the organizers Kala Prashala, H.L. Kumar and Ma'am Vanita Suresh for this wonderful opportunity for all of us. And yeah, I am Arvind Rajagopalan, learning vocal music from Dr. R. Ganesh. And on the violin, we have Madurai T. Kishore. And on Mridangam, we have Kudandai Piche Vinith, and I am ably supported on Tampura by Dharini Ramakrishnan. And இன்னைக்கு பார்த்தோம்னாக்க கோபாலகிருஷ்ண பாரதி சரித்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரித்தம்னாக்க இப்போது வாட் வி லேர்ன் ஃப்ரம் த கான்சர்ட், வாட் வி லேர்ன் ஃப்ரம் த கம்போசர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா த வே ஹவு ஹீ கம்போஸ் அசன் ஒரு கம்போசரை ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா அவரோட காம்போசிஷன்ஸ் அது எப்படி அமைஞ்சிருக்கு, அவர் எந்த மாதிரி ஒரு சூழலில் அது ஏற்படுத்தினார், ஆல் தீஸ் திங்ஸ். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் கம்ஃபர்டபுள் வித் தமிழ். ஸோ லெட் மீ கோ ஆன் இன் தமிழ். ஓகே. ஸோ கோபாலகிருஷ்ண பாரதிய அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கதையில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரிபூர்ணமாக ஒரு ஈஸ்வர அனுகிரகம் இருந்ததுனாக்கா வேறு எந்த விதமான ஒரு நாலேஜும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் நம்ம கோபாலகிருஷ்ண பாரதி அப்படிங்கிறவர். அவரோட கீர்த்தனங்கள் லோக பிரசித்தம். அதுவும் நீங்கள் கேட்காத கீர்த்தனங்களில் இந்த சபாபதிக்கு வேறு தெய்வம், திருவடி சரணம்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நம்பர்ஸ். அதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். கேட்டால் என்னவோ அவ்வளோ பர்ஃபெக்டான இது விழுந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அத்தனைக்கும் பரமேஸ்வரனோட அருள் தான் அப்படின்னு. ஸோ ஈஸ்வர அருள் எப்படி நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறத பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். இன்டென்ட் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது சொல்கிறது. எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற பிளேசஸ்லேயே பார்த்தோம்னாக்கா அந்த இன்டென்ட் இல்லாமல் வேலை பார்த்தா அது அவ்வளோ என்ன தான் பண்ணால் கூட 100% கொடுக்க முடியாது நம்மளால். இன்டென்ட் இருந்ததுனாக்கா டேலண்ட்டே இல்லாமல் டைரெக்டாக வி கேன் கோ பியாண்ட் அண்ட் பியாண்ட் அது பண்ண முடியும். ஸோ அந்த இன்டென்ட் இருந்தது கோபாலகிருஷ்ண பாரதிக்கு. ஸோ அந்த இன்டென்ட் எப்படியெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு பரமேஸ்வரன் அருள் பண்ணுறார், அங்கே எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் திஸ் கீர்த்தனம், திருவடி சரணம்.
புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் கல்லாய் மனிதராய் கணங்கடாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்ல நின்ற ஸ்தாவர ஜங்கமத்துள் ஸ்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனம் பெருமான் திருவடி சரணம் என்றெங்கு நான் நம்பி வந்தேன். திருவடி சரணம் என்றெங்கு நான் நம்பி வந்தேன். திருவடி சரணம் என்றெங்கு நான் நம்பி வந்தேன். தேவாவும் திருவடி சரணம் என்றெங்கு நான் நம்பி வந்தேன். தேவாவும் திருவடி சரணம் என்றெங்கு நான் நம்பி வந்தேன். தேவாதி தேவா திருவடி சரணம் என்றெங்கு நான் நம்பி வந்தேன். தேவாதி தேவாவும் திருவடி சரணம் என்றெங்கு நான் நம்பி வந்தேன். இந்த பகவானோட திருவடியை நோக்கி போகணும் நம்ம எல்லாரும். அந்த விஷயந்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பிறக்கிறோம், சின்ன புல்லாய் பூண்டாய் புழுவாகி மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிறப்பும் அவங்க சொல்லின்னு இருக்காங்க. நீங்கள் பரமபதம் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன ஒரு புழுவாக இருக்கும். புழுவுலேருந்து மேலே 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 போனால் அங்கே இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய மிருகங்கள், இந்த சிம்மம் அதெல்லாம் புலி அதெல்லாம் வரும். இன்னும் கொஞ்சம் மேலே போக போக ஒரு சாதாரண மனுஷன், அதெல்லாம் போக ஒரு பிராமண ஜென்மம் பிரம்மச்சாரி ஜென்மம் ஒன்று கிடைக்கும். அந்த ஜென்மத்துக்கு அப்புறம் அதை மட்டும் தாண்டணும். அந்த பெரிய ஒரு பாம்பு அங்கே இருக்கும். அந்த பாம்போட வாயிலேருந்து தப்பிச்சு நம்ம தாண்டியாச்சுனாக்க அதுக்கப்புறம் போகும்போதெல்லாம் பரமபதத்தில் சப்த ரிஷிகள் ரிஷிமண்டலம் அங்கே போனால் கடைசியில் பெருமாள் அடையலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. இது என்னன்னாக்கா லைஃப்பில் நம்ம எடுத்துக்கணும். சும்மா அந்த கீட்டத்தோட கர்ப்பத்தில் மறுபடியும் உதிச்சு அதுக்கு இன்டென்ட் கிடையாது. 5 அறிவுங்கிறதே கிடையாது. ஓரறிவு ஈரறிவுலாம் தாண்டி தான் வந்திருக்கோம். இந்த ஜென்மா தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஜென்மா. ஃபஸ்ட்டு அதுக்கான விஷயம் என்ன? இன்டென்ட் வேணும். பகவான் அடையணுங்கிற இன்டென்ட் வேணும். இப்போ நம்ம ஆசைப்பட்டுட்டே இருப்போம், எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாமே வேணும். என்ன வேணும்? ஒரு அளவுக்கு தேவை தான். பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்குன்னு அங்கே சொல்லியிருக்கார். அதை பார்த்தோன்னா இப்போது ஒரு லிமிட்டோடு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது ஓகே. ஆனால் அந்த ஆசையோடு சேர்த்து பகவானையும் கொஞ்சம் அப்படியே அணைச்சிக்கிற மாதிரி பண்ணணும். எப்படி பண்ணலாம் எல்லாம் கேட்குறது. ஆசையில் எப்படி பகவான் அணைச்சிக்கிறது? ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஐபாக்கோவில் அப்படிங்கிறான். அது என்ன பண்ணணும்? அந்த ஐபாக்கோலேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி கிருஷ்ணா உனக்கும் காமிச்சிட்டு சாப்பிட்றேன், பாண்டுரங்கா உனக்கும் காமிச்சிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்றது. அந்த மாதிரி விஷயந்தான் அந்த தன்னோட ஆசையும் கொஞ்சம் தெய்வீகத்தை கலந்துக்கிறது. சாதாரண சாதத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணால் பிரசாதம்னு சொல்கிறது இல்லையா? அது மாதிரி தான். ஸோ
ஒன்றும் இல்லை, ஒன்றுமே பண்ண மாட்டான். என்ன அங்கேருந்து கொண்டு வருவான், கொண்டு வந்துட்டு அன்னம் மகா நைவேத்தியம் ஷால்யான்னம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி அப்படின்பா. அந்த சாதம் பண்ணுறதுக்குள்ளே எத்தனை மடி எத்தனை விழுப்பு ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஏதோ பண்ணி வைப்பா, அதையும் சுவாமி அப்படியே ஏற்றுக்கிறார். அதெல்லாமும் இருக்கேன். என்ன ஒரு இன்டென்ட், டெய்லி சுவாமிக்கு வைக்காமல் சாப்பிடக்கூடாதுங்கிற இன்டென்ட்டை தான் இங்கே பார்க்குறா. இன்னும் பார்த்தோன்னா என்னென்னமோ பாடுற எவ்வாழால் மகவரின் தூட்டவல்லே சிறுத்தொண்ட நாயனார். அங்கே சிறுத்தொண்ட நாயனார் அவர் என்ன பண்ணார், சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கார். அங்கே திருநீலகண்ட நாயனார் அவர் இளமை துறந்தார். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாயனாரும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கா. ஆதிபத்த நாயனார் அப்படிங்கிறவர் எப்படின்னாக்கா தனக்கு கிடைக்கக்கூடிய மீன் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு மீனை பரமேஸ்வரனுக்குன்னு விட்டுடுவார். அவர் மீனவர் வம்சத்தை சேர்ந்தவர். செம்படவர்னால் அவள் தான் பண்ண முடியும். இப்போது நம்ம வினீத் அவருக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னாக்கா மிருதங்கம் தான். அதை விட்டுட்டு வினீத் நீங்கள் பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு எப்படி இருக்கும், நான் மிருதங்கம் வாசித்த மாதிரி இருக்கும். அவர் அந்த மிருதங்கத்தை வச்சுட்டு சிவன் கோவிலுக்கு பஜனைக்கு மார்கழி மாதம் பஜனைக்கெல்லாம் அவர் போய் வாசிச்சுட்டு இருக்கார். தன்னால் முடிஞ்ச ஒரு சேவை பரமேஸ்வரனுக்கு. அது மாதிரி தான் அவாவா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன முடிகிறதோ எல்லாம் பண்ணணும்னு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி அப்படிங்கிறவருக்கு சங்கீதம். கோபாலகிருஷ்ண பாரதியை ஸ்மரிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட குருவை ஒரு செகண்ட் நான் ஸ்மரிச்சுக்கணும். டாக்டர் ஆர் கணேஷ். அவருக்கு சங்கீதம் தான் அவருக்கு மூச்சு பேச்சு எல்லாமே. அவர் எப்படின்னாக்க சிவன் கோவில் பராமரிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த சிவன் கோவில் பராமரிப்பு அப்படின்னாக்கா மகாபரிவா 4 விஷயம் முக்கியமாக சொல்லியிருக்கா. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அநாத பிரேத சம்ஸ்காரம், சிவன் கோவிலாம் புனருத்தாரணம் பண்ணுறது, வேத பாடசாலைக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா. கோசம்ரக்ஷணம். எங்கள் சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு மியூசிக்கை தான் அர்ப்பணம் பண்ணுறார். இசை பயணம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். என்னன்னாக்கா அதில் வரக்கூடிய இதெல்லாம் எடுத்துட்டு ப்ரோசிட்ஸ்லாம் எடுத்துட்டு ஃபுல் இந்த 4 விஷயத்துக்கே அவள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இது மாதிரி தனக்கு முடிஞ்சதை பண்ணுற மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதியும் தனக்கு முடிஞ்சதை பண்ண ஆரம்பித்தார். நரிமணம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். அவள் குடும்பத்தில் எல்லாருமே வைணிகாலாக இருந்தவா, வீணை வாசிக்கக்கூடியவாளாக இருந்தவா. ஸோ நேச்சுரலாகவே அவளுக்கு உடம்புல இந்த சங்கீதம் அப்படிங்கிற விஷயம் ஊறி இருந்தது. சங்கீதம் அவ்வளோ நல்லா தெரியும். போக போக காலத்தின் கோலம், அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கே தனியாக ஆனந்த தாண்டவபுரம் அப்படிங்கிற இடத்துல மாயவரம் பக்கத்தில் அங்கே சிவன் கோவில் ஒன்று இருக்குது. இந்த சிவன் கோவிலில் பரிச்சாரகராக சமைச்சு போட்டுருக்கிறவராக இருந்தார். அங்கே இருந்துட்டு இருக்கும்போதும் கூட சும்மா இல்லை, அங்கே போயின்னு இருக்கும்போது சும்மாவே கை காலம் நம்மளே என்ன சமைக்கும்போது ஒன்றும் ஸ்வரம் ஸ்ருதி சேர்றதோ இல்லையோ, இதோ சாப்பாடாச்சா பண்ணின்னு இருக்கேன் இருங்க அப்படிதான் பேசுகிறோம் இல்லையா. ஆனால் அது ஒரு சந்தோஷம், குஷி பண்ணும்போது. இன்னும் இது பரவாயில்ல. இன்னும் சில பேர்லாம் இருக்கா, இப்போ குளிக்க உள்ளே போயாச்சுன்னா போதும் ஆரம்பிப்பா. அங்கேருந்து ஃபஸ்ட்டு நாட்டு அப்படி ஆரம்பித்து அங்கேருந்து போகும்போது நடுவில் ரொம்ப நம்ம அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஐயோ சீக்கிரம் வெளில வாடா, அடுத்து நம்ம போக வேண்டாமா, ஆஃபீஸ்க்கெல்லாம் டைம் ஆச்சு அப்படின்னாக்கா அவள் இரு வரேன் வந்துட்டேன் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. கலாவதி உள்ளே போய் அந்த கலையபுரத்தில் ஒரு கலாவதி வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே எங்கே போனாலும் ஒரு சங்கீதம்ங்கிறது ஒரு சந்தோஷத்துக்கான அடையாளம். அதே மாதிரி அவரும் சமைக்கும்போது பரமேஸ்வரன் நாமா சொல்லிகிட்டே தான் சமைப்பார். சிவ 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 அப்படின்னு சொல்லிகிட்டே ஹர 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 மகாதேவா பார்வதி ரமணா சதா சிவா. ஹர 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 மகாதேவா பார்வதி ரமணா சதா சிவா சிவா. எதுக்கு எங்கே போனால் இந்த சிவநாமமே ஒலிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சிவனோட கோவிலில் சிவநாமமே சொல்லி சொல்லி பண்ணிட்டு இருக்கிறதுனால அது சொல்லும் போதே சிவார்ப்பணம் ஆகிடுறது, இன்னொரு தடவை கொண்டு போனால் பரிசுத்தமாகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தானே இந்த நாமா சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த எண்ணம் அவருக்கு முன்னாடிலேருந்து இருக்குது. சங்கீதமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அவர் சிதம்பரம் தரிசனத்துக்கு போகிறாருங்க. சிதம்பர தரிசனம் எத்தனையோ பேர் வேண்டி அது இப்போ ரீசெண்டாக ஆருத்ரா தரிசனம் முடிஞ்சது நமக்கு. அந்த சிதம்பர தரிசனம் எல்லாருமே பதஞ்சலி வியாக்கிரபாதாலாம் உட்காந்து அங்கே சுற்றி நின்று பார்த்துன்னு இருக்கா. பாடுறாள் பாம்பு புலியும் மெய்ப்பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது
பாரளந்த திருமாயனும் வேதனும் பார்த்து கழித்ததுண்டு. எப்படின்னா பாம்பு புலி பதஞ்சலி வியாக்கிரபாதெல்லாம் சேர்ந்து அங்கே பதஞ்சலி பாடுறாரு அங்கே சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதஞ்சல ஜலஞ்சலித மஞ்சு கடகம் பதன்ன பஞ்சநகரம் பதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதஞ்சல ஜலஞ்சலித மஞ்சு கடகம் பதஞ்சலி திருகஞ்சன மனஞ்சன மதஞ்சல பதம் ஜனன பஞ்சநகரம் கதம்பருஜிபம்பரவசம் பரமமம்புத கதம்பகவிடம்பகலம் சிதம்புதமணிம் புதஹிருதம் புஜரவிம் பரஜிதம்பரநடம் ஹிரிபஜ. இந்த ஆனந்த மூர்த்தியான நடராஜரை போய் பார்க்குறார். அங்கே நடராஜரை பார்த்துட்டு சிவகாம சுந்தரியை பார்த்துட்டு சுற்றி கோவிந்தராஜரையும் பார்க்குறார். பல அசத்துக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கே, இந்த பக்கம் இப்படி மறைச்சிட்டு போகிறது, அந்த பக்கம் இப்படி மறைச்சிட்டு போகிறது. அவள் பண்ணுறான்னா வேறு விஷயம். அதாவது என்ன எல்லாம் தெரிஞ்சவா ஓகே ஏதாவது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அது வேறு விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து ஒரு இதுவாக நினச்சி பார்க்குறது. இப்போ பாரு அதுக்குள்ள சண்டை, அந்த கலையில் சண்டை, இந்த கலையில் சண்டை. சங்கீத கலையை மட்டும் பாருங்கடா அடே, மற்ற கலையும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஆகிடுறது, அது அந்த இது எல்லாமே பார்க்குறார், அத்தனையும் ஒன்றா ஏற்றுக்கிறார். பார்த்துன்னு வந்து போகும்போது அப்படியே அந்த நந்தனார் சரித்திரம் அப்படிங்கிறது அங்கே சித்திரமாக வரைஞ்சி வச்சுருக்கான். அதை பார்க்குறாரு பாருங்க. பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஆனந்தம். ஆஹா, இப்படியும் ஒரு நாயன்மார் இருந்தாரா, மற்ற நாயன்மார்கள் மத்தியில் இவரை மட்டும் இவ்வளோ விஸ்தாரப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பார்க்குறா. என்ன விஷயம்னா, அதாவது பெரிய புராணத்தில் வந்து இது வந்து ரொம்ப இதுவாக தான் சொல்லியிருக்கா அழகாக. திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறதுலேயும் வந்து இந்த மாதிரி அழகாக இந்த சின்ன இதுவாக தான் சொல்லி சின்ன பாட்டாக சொல்லி ஆதனூருங்கிற ஊரில் ஒருத்தர் இருந்தார். யாழ் இசையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார், யாழ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார், மிருதங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு அந்தனர் இடத்துல இருந்தார். அவர் தான் சிதம்பரம் போகணுன்னு ஆசைப்பட்டார். போவேன்னு சொன்னார். திருநாளை போவார் நாயனார் அப்படிங்கிறது இத்தனோடு தான் கதை. அதை நம்ம பாரதியார் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு, தன்னோட கல்பனா சக்தினால் அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறார், கதையில் நிறையா சேர்க்குறார். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்துருப்பேன், நிறையா பேர் பார்த்துருப்பேன். 1940s நினைக்கிறேன் அப்போ வந்த படம் ஒன்று, நந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இவர் MM தண்டபாணி தேசிகர் அவர் வந்து நடிச்சிருப்பார். இதில் ரொம்ப அற்புதமான படம். அந்த படமே, அந்த படத்துக்கான மூலக்கதையே கோபாலகிருஷ்ண பாரதி தான். ஏன்னா இது நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த கதையில் இருக்கிறதுலாம் இவர் தான் உட்காந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஃபேக்சுவல் இல்லை, ஆனால் அது அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கார். அந்த கதை எப்படி இருந்திருக்கும், அப்படி ஒரு ஓப்பரா பண்ணியிருக்கார். நந்தனார் சரித்திரம்னா இப்போ வந்து சந்தோஷப்படாத ஆளே கிடையாது, எல்லாமே உண்டு அதில். அது பார்க்க போகிறோம் நம்ம கொஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு காவியத்தை பண்ணிக்கிறார். எடுத்துட்டு எல்லாமே அவன் செயல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாமே அவன் தான் தரான் இல்லையா, கைக்கு மேலே அவன் தான் தரான். அது மாதிரி பரமேஸ்வரன் இவர் தர இன்டென்ட்டு தான் இருந்தது. இங்கேயும் கோபாலகிருஷ்ண பாரதிக்கு அது பண்ணணுங்கிற ஆசை இருந்தது, பண்ணி முடிக்கணுங்கிற லட்சியம் இருந்தது. அந்த லட்சியம்தான் முக்கியமாக இருந்தது. இந்த லட்சியத்தை எடுத்துட்டு லட்சியத்தோடு இந்த இது கதையை எழுதி முடிச்சுட்டு ஒரு அப்ரூவல் வேணும் இல்லையா, அக்ரெடிஷன் வேணும் இல்லையா, அதுக்காக போனார். அந்த காலத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாமகபதி ஊஏ சுவாமிநாத ஐயரோட குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அவர்கிட்ட போனார். போய் பார்த்தா அவர் பார்க்குறார். என்ன எழுதியிருக்கேள் நீங்கள், சரித்திரப்படியும் இது வரல, இது சரித்திரமும் சரியில்லை, நீங்கள் சொன்ன இந்த விஷயம்னா சொல்லும் சரியில்லை, பொருளும் சரியில்லை, இதை நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படிங்கிறார். அவருக்கு சங்கீதம் தெரியாது. கோபாலகிருஷ்ண பாரதி என்ன பண்ணார், பார்த்துட்டு டக்குன்னு மனசு உடைஞ்சு போயிடல. வேண்டான்னு சொன்னால் விட்டுட்டு போய்டுறதா, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கார் இல்லையா, இது தானே பண்ணால் பரவாயில்ல, ஈஸ்வர பிரேரணை இல்லையா, அவரோட இதுலேருந்து இன்ஸ்பிரேஷன்லேருந்து வந்தது. ஸோ வாசலில் போய் உட்கார்றார். மத்தியான வேலை உள்ளே உட்காந்து இவர் படுத்துன்னு இருக்கார், கால் நீட்டின்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர் வாசலில் உட்காந்து சும்மா இருக்க வேண்டியதானே. தன்யாசி இந்த ராகம் அப்படியே ஊடுருவக்கூடிய ராகம், எல்லாரும் மனசுலேயும் புகுந்து கொஞ்ச நேரம் அப்படியே எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். அது கண்ணை முடின்னு கேட்டால் அப்படி ஒரு ஆனந்தம். இந்த ராகத்துக்கு அப்படி ஒரு மதிப்பு விசேஷம். அதில் பாடுறார், கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும் அப்படின்னு பாடுறார். இது கேட்ட உடனே உள்ளேருந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பரமசைவர், பரமேஸ்வரன் தான் அவருக்கு எல்லாமே.
இன்ஃபேக்ட் அது வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற பேரை கூட சுவாமிநாதன் மாற்றினார். ஊவே சுவாமிநாத ஐயர். சுவாமிநாதன்கிறது இவர் கொடுத்த பேர். சைவத்தின் பால் தான் கொண்ட பற்றினால அப்படி வந்திருக்கு. அவருக்கு இந்த கனக சபாபதின்னு கேட்டவுடனே அவருக்கு என்ன ஒரு ராகத்தோடு சேர்ந்து இப்படி கேட்டபோது அவருக்கு யாரா அது தேவகானமாக இருக்கே அப்படின்னு வாசலில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அதே அந்த ஓல்டு பழைய பிராமணன் கோபாலகிருஷ்ண பாரதி அங்கே உட்காந்துருக்கார். கோபாலகிருஷ்ண பாரதியை பார்த்துட்டு நீரா பாடினீர்? ஆமாம் அடியேன். என்ன அற்புதமாக இருக்குது, நீங்கள் அதை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போயிட்டு உபச்சாரம் பண்ணி, யார் ஒருத்தர் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறாரோ அவரே உள்ளே கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கார். ஓ இது எப்படி வரும், அது எப்படி வரும், ரொம்ப நன்னா இருக்கே, ரொம்ப நன்னா இருக்கே, ரசிக்கிறார். இதெல்லாம் ஈஸ்வர கிருப்பை இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. அவன் செயல் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற விஷயந்தான் அது. அவர் சொல்கிறார், நடந்திருக்கு. இது பார்த்தார், எடுத்துட்டாச்சு, ஓகே ஒப்புதல் கொடுத்தாச்சு. உடனே இவர் என்ன சொல்கிறார், சங்கீதம் தெரிஞ்ச வாழ்க்கையும் யார்ட்டையாவது போய் ஒப்புதல் வாங்கிக்கோங்க அப்படின்னு. சங்கீதமா? ஓகே. அந்த காலத்தில் சங்கீதம் அப்படின்னாக்க ஒரு பழத்தை ஜூஸாக புழிஞ்சு கொடுக்குற மாதிரி ராகங்களை அப்படி ஒரு எசன்ஸாவோட கொடுக்கக்கூடியவா 3 பேர். சத்குரு தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி. நினைக்காம எந்த நாளும் போகிறதில்ல. அப்படிப்பட்ட அந்த தியாகராஜ சுவாமிகள் அங்கே பக்கத்தில் திருவையாறில் இருக்கார். போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இவரெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கட்டின்னு போய்டுறார். பிரம்மச்சாரியா, ஸோ வேறு எந்த ஒரு பந்தமும் கிடையாது. அங்கே இங்கே போகிறது தன்னோட கர்மமே அவர் கண்ணா அப்படி போயிட்டே இருக்கார். திருவையாறில் அங்கே போய் நிற்கிறார். அங்கே உள்ள பூஜை நடந்துருக்கு. நித்தியப்படி சீதா கல்யாணோத்சவம்லாம் தியாகராஜ சுவாமி பண்ணி வைப்பார்னு கேள்வி. பார்த்து வாராமா. ஹே ராமச்சந்திர அப்படின்னு பார்த்து வாராமா. நின்னு చూడవచ్చు భగిని கரம்பூச்சில்லுக்க. கையில் கிளி எடுத்துட்டு அம்பாளங்க வர உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி உள்ளே கூப்பிட்டு ஆரகிம் பவே பலரகிம் பவே பாலை கொடுத்து உபச்சாரம் பண்ணி சீதா கல்யாணோத்சவம் பண்ணி நகுமோ கலவனி நாமனோகருணி எல்லாம் பண்ணி நலங்க பண்ணி லாலி பாடி எல்லாம் பண்ணி வைக்கிறார். இப்படிப்பட்ட அந்த பூஜையில் வந்து வாசலில் கோபாலகிருஷ்ண பாரதி நின்றுருக்கார். எல்லாத்துக்கும் சுவாமிகள் பூஜை முடிச்சு தீர்த்தம் கொடுக்கறது வழக்கம் கொடுத்துட்டுருக்கார். அப்போது கோபாலகிருஷ்ண பாரதியும் வாங்கிட்டார். பவ்யமாக எப்படி வாங்கிக்கணும்னா, கீழே அங்கவசத்தை பிடிச்சிண்டு கையில் வாங்கின தீர்த்தம் கீழே கொட்டாமல், வாயில் வைக்கும்போது அப்படின்லாம் சவுண்டு பண்ணாமல் அழகாக அப்படி சாய்ச்சிருந்து குடிச்சிருந்து, அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். வெறும் கதையை மட்டும் சொல்லிட்டு போனால் அதுக்கு யாராவது ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் போதுமே, நம்ம எதுக்கு இப்படி சொல்லணும். நடுவில் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்காக தான் அவர் அழகாக குடிச்சுன்னு கோபாலகிருஷ்ண பாரதி இங்கே வெயிட் பண்ணுறார். தியாகராஜ சுவாமிகள் ரொம்ப பவ்யமாக கேட்குறார், தேவரீர் எங்கேருந்து வரீர்கள் அப்படின்ட்டு. யாருன்னு அப்படியே டக்குன்னு கேட்கக்கூடாது இல்லையா, அதுக்காக ரொம்ப பவ்யமாக தேவரீர் எங்கேருந்து வரீர்கள் அப்படின்னு. நான் மாயாவரத்துலேருந்து வரேன். உடனே சுவாமிகள் கேட்குறாரு, அங்கேருந்து ஓ மாயவரமா, அங்கே கோபாலகிருஷ்ண பாரதின்னு ஒரு மகான் இருக்கார் தெரியுமா அப்படின்னு இவர்கிட்டே கேட்குறாரு. கோபாலகிருஷ்ண பாரதி சொல்கிறேன், அடியேன் தான் அந்த பாரதி அப்படின்னு. ஓஹோஹோ, வாங்கோ வாங்கோ. இப்போ 2 மிருதங்கம் வித்வான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பா. ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணானாக்கா, அடே டே 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 வாடா இங்கே வாடா வாடா வாடா, இதே நேற்றுக்கு நீ ஒன்று வாசிச்சியே பா, என்ன பிரமாதமான அபிப்பிராயம், இது என்ன பண்ண, என்ன கணக்குது. அவளுக்கு அந்த டாபிக் பற்றி தான் பேசுவாள். அதே மாதிரி வேறு சில வாழ்லாம் பார்த்தேன்னாக்கா, அது இன்னும் சில பேர்லாம் இருக்கா. இப்போது ஐடியில் வேலை பார்க்குறவா, அவள் பேசினா எப்படி இருக்கும் வந்து பேசுவாள். இந்த மாதிரி டே நேற்றுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆமாம் ஆற்றுக்கு போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 3 மணிக்கு தான் போனேன் காத்தால். நீ பரவாயில்லடா 3 மணிக்கு போயிட்டு நான் 5 மணிக்கு தான் போனேன். இப்படி தான் அந்த ஐடி பசங்கள்லாம் பேசிப்பாள். அது மாதிரி இவா 2 பேர் சங்கீத வித்வான் இல்லையா, 2 பேரும் பேசிக்கிற சங்கீதத்தை. நீங்கள் அந்த கீர்த்தனை எப்படி, ஓ இதுதான் பண்ணியிருக்கேடா, சூப்பர் சூப்பர் எல்லாம் கேட்டுக்கிறார். எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ பேக்ரவுண்டில் அங்கே ஓடின்னு இருக்கு, கனதுமதுடைதா முனுகிதி காவேரி மந்தாகினியொடு ப்ரோச்சுனு மனசுனில் பசக்கிலே கபோதே மதுர ಕಂಠ ಬಿರುಳ பூஜமிசேயுனு மனசு நில்ப. மனசை நிப்பாட்டி உன்னால் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ண முடியாத போது மணி அடித்து என்ன புண்ணியம் அப்படிங்கிறார்.
தியாகராஜர். அந்த ஆபோகி ராகத்தில் சிஷ்யாலாம் பாடின்னு இருக்க இவர் உடனே கேட்குறாரு, தேவர் நீங்கள் இதில் பண்ணியிருக்கேளா ஆபோகியில்? அப்போது கோபாலகிருஷ்ண பாரதி சொல்கிறார், ஐயோ என்னென்னமோ ராகத்திலாம் பாடியிருக்கேனே அங்கே, அதெல்லாம் இப்போ சுத்தமாக ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் ராகம்லாம் பாடியிருக்கேன், பட் இங்கே ஒன்றுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற. சரி எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கோ, நான் ஆபோகியில் ஒரு கீர்த்தனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நேராக போனார். ஐயாரப்பர் சன்னதிக்கு போயிட்டு அங்கே பிரகாரத்தை சுற்றி வந்து நடராஜ சுவாமி இருக்கார், பார்க்குறார். ஆஹா, நீ எப்படிப்பட்ட ஒரு அழகான சபாபதி, எப்படி இந்த குளிரையும் தாங்கிட்டு நீ இருக்க. அன்றைக்கி அப்பைய தீட்சிதர் சொன்னதை வச்சுட்டு இப்போ சொல்கிறோம். மௌளௌ கங்கா சசாங்கௌ கரச்சரணதலே சீதளாங்கா புஜங்கா வாமே பகே தயார்த்ரம் ஹிமகிரி தனய சந்தனம் சர்வகாத்ரே இதம் சீதம் பிரபூதம் கனகசபாநாதோ சோடும் க்வா சக்திஹ चित्ते निर्वेद तप्ते यदि भवति न ते नित्यवासोमति. मौलौ गंगा तलिल गंगा शशांकौ गंगयुम चंद्रनुम गंगयुम कुडुमै चंद्रनुम कुडुमै करचरण तले शीतलांगाः கை காலெல்லாம் பாம்பு, அதுவும் சில்லுன்னு இருக்கும். தொட்டு பார்த்தியான்னு கேட்காதீங்க, சொல்லியிருக்கா. வாமே பாகே இடது பாகத்தில் ஹிமகிரி தனையா தயார்திரான்னு வேற ஒரு பதம் போடுறார் அப்பைய தீட்சிதர். தயையினால் எப்போவுமே தயை எப்படிங்கிற ஈரம் தன்னோட மனசில் இருக்குமாம், அப்படிப்பட்டவள். ஹிமகிரி தனையா பத்தாத்துக்கு ஹிமவானோட ஸ்னோ மவுண்டனோட பொண்ணு, அவ்வளோ குளுமை. சந்தனம் சர்வகாத்ரே உடம்பெல்லாம் சந்தனம், இத்தனையும் பூசி விட்டுட்றா. பரமேஸ்வரா உனக்கு ஜன்னி வராதோ, இவ்வளோ குளுமையை நீ எப்படி தாங்கின்னு இருக்க. கனக சபாநாதோ சோடும் குவா சக்திஹி சித்தே. அதனால நான் சொல்கிறார், ஆனால் எனக்கு தெரியும் எதனால் நீ தகதகன்னு இருக்கேங்கிறது. என்னோட மனசில் நீ இருக்கே இல்லையா, என் மனசு எப்படிப்பட்டது. சித்தே நிர்வேத தப்தே யதிபவத்தினத்தே நித்தியவாசோமதியே அப்படிங்கிறார். என் மனசு பாபம் தாபம் எல்லாம் தெரிஞ்சு அக்னி அங்கே கொழுந்து விட்டு எரிஞ்சுன்னு இருக்கு, அதில் நீ இருக்கிறதுனால அந்த குளிர் காஞ்சின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார் அப்பைய தீட்சிதர். அது மாதிரி அந்த பரமேஸ்வரன் அப்படி தியானம் பண்ணி உனக்கு வேறு யாருமே சமானம் இல்லையப்பா. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா தில்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா. இந்த கீர்த்தனத்தை அப்போ தான் பண்ணுறார். அது பாடி கொண்டு போய் அங்கே தியாகராஜ சுவாமிகிட்ட பாடி காட்டுறார். தியாகராஜ சுவாமி இத்தனையும் பார்த்துட்டு அவர் என்ன அழகான கீர்த்தனம் அப்படிங்கிறார். தியாகராஜ சுவாமி வேற கேட்டிருக்கார், உனக்கு யாருமே சமானம் இல்லை ராமா அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறார், ரமணி சமானமே வரும், 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 ரமணி சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, ரமணி சமானமே வரும்,
நீ தான் மிஸ்ஸிங். அப்போ மார்கழி மாதம் இல்லை போல இருக்கு. நீ மிஸ்ஸிங், பனி மிஸ்ஸிங். இங்கே ஆபோகியில் பாவனியும் கரகப்பிரியாது வராது. ஸோ என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 2 பேரும் அங்கே அழகாக பாடுறார். சபாபதிக்கு சமானம் இல்லைன்னு இவர் சொல்கிறார், இவர் ராமனுக்கு வேறு சமானம் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் அவர் 2 பேரும் ஒத்து போகிறா. இல்லை ராமன் தான் பெருசு, இல்லை சிவன் தான் பெருசுன்னு சொல்ல வேண்டியதானே. அந்த சின்ன புத்தியே கிடையாது, சண்டையே கிடையாது. பெரிய பெரிய இவாளுக்கெல்லாம் அப்படி தான். பேயாழ்வார் சொல்கிறாரு, தாழ் சடையும் நீன் முடியும், தாழ் சடையும் நீன் முடியும், உன்மழுவும் சக்கரமும் சூழரவும் பொன்னான் சூழரவும் பொன்னாடும் தோன்றுமா திரண்டருவிப்பாயும் திருமலை மேல் 2 உருவும் ஒன்றாய் செய்து. திருமலை மேல் இருக்கிற அந்த மலையப்பன் சிவனும் தான், சக்தியும் தான், விஷ்ணுவும் தான், சுப்பிரமணியனும் தான், எல்லாமே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். பேயாழ்வார் அதுதான் அழகாக சொல்கிறாருங்க. ஒருவனுலே ஒருவனுன்னு சொல்லிட்டு பொய்கை ஆழ்வார் அங்கே சொல்கிறார். இந்த மாதிரி ஆழ்வார்களும் சிவ விஷ்ணுங்கிற பேதம் பார்க்கல. அதே மாதிரி இவாளும் சிவ விஷ்ணுங்கிற பேதம் பார்க்கல. பெரியவாள்லாம் பேதம் பார்க்க மாட்டா. இப்போ கொஞ்சம் சின்ன புத்தி உள்ளவா வாழலாம் இந்த பேதம் எங்கள் இவாள் தான் அப்படின்னா என்ன, அந்த ஒரு எல்லாமே ஒன்றுங்கிற எண்ணத்துக்கு வரல, அந்த அத்வைத பாவமே ஒன்றும் வரல. அந்த அத்வைத பாவத்தை தெளிச்சுட்டு இருந்திருக்கா 2 பேரும், தியாகராஜ சுவாமி ஆகட்டும், கோபாலகிருஷ்ண பாரதி ஆகட்டும். அப்படிப்பட்ட பரம அத்வைத்தியான அந்த கோபாலகிருஷ்ண பாரதி அந்த பாட்டெல்லாம் எடுத்து தியாகராஜ சுவாமிகிட்ட பாடி காமிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ராமனையும் சேவிச்சுட்டு அப்புறம் இந்த பாடல்கள்லாம் வெளியில் பகு பிரசித்தமாக இருக்குது. இப்போ சபாபதிக்கு வேறு எதுவும் தெரியாதவா கிடையவே கிடையாது. எந்நேரமும் சந்நிதியில் என்ன ஒரு கீர்த்தனம், அற்புதமான கீர்த்தனம். அதுவும் இல்லாமல் அவர் எழுதின அந்த பாடல்கள்லாம் பார்த்தோன்னாக்க அங்கங்கே அது கதா காலக்ஷேபத்துக்கு பண்ணா மாதிரியே தான் இருக்கும். கதைகள்லாம் அப்படி தான் இருக்குது, பர்ஃபெக்டாக அப்படி இப்படி அமைஞ்சிருக்கு. மூவி திண்டி சாக்கின்னு சொல்லிட்டு சம்பிரதாயத்தில் நிறைய சொல்லுவாள். சின்ன சின்னதாக பாடுறது, பொடி பொடி இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணியிருக்கார் கோபாலகிருஷ்ண பாரதி. அதில் நந்தனார் சரித்திரத்தில் 2 கீர்த்தனங்களோட பார்ப்போம். இப்போது என்னென்னாக்கா, அந்த நந்தனார் சரித்திரம் அவ்வளோ ரிச்சாக இருந்திருக்கு. ஆரம்பிக்கும் போது நந்தன் சரித்திரம் அனந்தம், நந்தன் சரித்திரம் அனந்தம் அனாதும், நந்தன் சரித்திரம் அனந்தம் ஆனாலும் மத்தியந்தம் பக்தி ரசகந்தம் சொல்ல சொல்ல நந்தன் சரித்திரம் அனந்தம். ஏது இவனை போல சாது, ஏது இவனை போல சாது பூமியில் இருக்காது, அரிது இருக்காரு படைத்த பேர் நந்தன் சரித்திரம் அனந்தம். இப்படிப்பட்ட ஆரம்பிக்கிறார். அதனூரில் ஒரு வேதியர்க்குள்ளே அடிமைக்கார புலையன் சூதுவாதொன்றும் தெரியாதவன் பரிசுத்தமான பக்தன் கோதில்லாத தங்கள் ஜாதியர்க்குள்ளே சிவகுணங்களே மிகச் சொல்லி கதனோடும் திருப்பூங்கூரீசனை கண்டு வருவோம் என்ற. இப்படிப்பட்ட விருத்தங்களாகவும் பல கீர்த்தனங்கள். அங்கே போயின்னு இருக்கும்போது ப்ராப்பர் கீர்த்தனமாக அங்கே போய் பார்க்குறாரு. போகும்போது எல்லாரையும் அழைக்கும்போது எப்படி இந்த கீர்த்தனை யாரும் கேட்காமலே இருந்திருக்க மாட்டேன். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர்,
ஐயே சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீரையே சிவலோகநாதன் பவபயங்களை போகி பவபயங்களை போகி அவர் பரமபதத்தை கொடுப்ப சிவலோகநாதன். இப்படி கீர்த்தனங்கள் பண்ணி அங்கே சிவலோகநாதனை பார்க்க போகும்போது நந்தனார் எப்படி கூட்டிகிட்டு போனாருங்கிறது என்ன அழகாக சொல்லியிருக்காரு. அங்கே உள்ள வழியில் போயின்னு இருக்கும்போது பஜனை பாட்டாக பாடுறாளாம். அங்கே திருப்புங்கூருங்கிற க்ஷேத்திரத்துக்கு போன உடனே அங்கே ஒரு நந்தி மறைச்சுன்னு இருக்குங்கிறது அந்த ஒரு விருத்தம் கேட்டாலே மனசு கரைஞ்சிரும். சிவலோகநாதன் திருச்சந்நிதானம் சிவலோகநாதன் திருச்சந்நிதானம் மலையாகிய நந்தி மறைத்திடுதிங்கே பல காலம் நான் செய்த பாழ்வினை குவிந்து மலையாகி இப்படி மறைத்ததோ இப்படி மறைத்ததோ பல காலம் நான் செய்த பாழ்வினை குவிந்து மலையாகி இப்படி மறைத்ததோ சிவலோகநாதன் வழிமறை தீருக்குதே மலை போலே ஒரு மாடு படுத்திருக்குதே. சமயம் போதாதனால பல்லவியோடு நிப்பாட்டிக்கிறோம். அப்படி இப்படி நிறையா கீர்த்தனங்கள்லாம் அவரது எடுத்து காட்டணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த அற்புதமான கீர்த்தனம் இது பாடி முடிச்சதும், அதாவது கீர்த்தனமாக பொழிஞ்சு தள்ளிவிட்டார். நின்னா கீர்த்தனம், உட்காந்தா கீர்த்தனம், நின்னா அவ்வளோ பாட்டு எழுதியிருக்காருங்க. ஏன்னா இவர் இங்கே கெஞ்சுறாரா சிவன்கிட்ட வந்து, சிவனே நந்தி மறைக்கிறது கொஞ்சம் நவுந்துக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி. உடனே சிவன் நந்திகிட்ட சொல்கிறாருங்க. அதுக்கு ஒரு பாட்டு, சற்றே விலகிரும் பிள்ளாய் சந்நிதானம் மறைக்குதாம், நீ சற்றே விலகிரும் பிள்ளாய் சந்நிதானம் மறைக்குதாம், சற்றே விலகி பிள்ளாய். இப்படி நந்திகிட்ட வந்து பரமேஸ்வரன் சொல்கிறார், நவுந்துக்கிறார். நவுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, நந்தி நவுந்தாச்சு, இவர் தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ண உடனே ஒரு சந்தோஷம் வராதா, அதுக்கு ஒரு பாட்டு, சிங்காரமான பள்ளு பாடினா சிங்காரமான பள்ளு பாடினார், அவரங்கம் குழிந்து கொண்டாடினார். சிங்காரமான பள்ளு பாடினார், அவரங்கம் குடைந்து கொண்டாடினார். கோரோச்சனை பையை எடுத்தார், வெகு தாராளமாய் வாரி கொடுத்தார். கோரோச்சனை பையை எடுத்தார், வெகு தாராளமாய் வாரி கொடுத்தார். கோரோச்சனைங்கிறது அவர் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாசனா திரவியம். இந்த வாசனா திரவியம் வந்து காஸ்ட்லி, கொஞ்சம் காஸ்ட்லி தான். அந்த விஷயத்தை என்ன பண்ணார், பையில் வச்சுருந்தார். எடுத்து எல்லோரும் வரவா போகிறவாளுக்கெல்லாம் எந்த வச்சுக்கோ, சந்தோஷத்தில் கொடுக்கறது தானே. நம்ம பண்ணுவோமே வருஷத்தில், எதுக்குடா சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிற நாள், பர்த்டே, நியூ இயர், இந்த மாதிரி சில நாட்கள்லாம் இருக்குது. எதுக்கு சந்தோஷப்படணும், இன்னும் 1 more year ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிற மாதிரி தான் நியூ இயர்லாம். டெய்லி ஒரே மாதிரி தானே வச்சுக்கணும் இல்லையா? இல்லை மற்றவா இதெல்லாம் ஹர்ட் பண்ணல, பட் இருந்தாலும் சொன்னேன். பர்த்டே அதே மாதிரி தான் போச்சுன்னா, உனக்கு ஒரு வயசு எக்ஸ்ட்ரா ஆகிடுத்து, இந்த ஒரு வருஷமாக நீ என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணுமே தவிர சந்தோஷமாக வாங்கடா எல்லாத்துக்கும் ட்ரீட், I'll treat you all today, come on let's go to barbecue nation, பாபு கணேசன் எங்கேயாவது போகலாம், கூட்டின்னு போகிறது எல்லாரையும். அது வருஷம் ஃபுல்லாக ஏதாவது சேவிங்ஸ் இருக்கும், அத்தனையும் ஒரு நாள் வெட்டு வச்சான்.
அது மாதிரி தான் இவரும் பண்ணுறார். ஆனால் இது வேறு விதமான சந்தோஷம். பரமேஸ்வரனை பார்த்துட்டு இந்தா குரு சென்னை பையை எடுத்தார், வெகு தாராளமாய் வாரி கொடுத்தார், சிவ மந்திரம் சொல்லி சேவித்தார், அவர் தவமிதே என்று சரித்தார், ஆசை பெருங்கடல் தாண்டினார், அவர் ஓசைப்படாமல் வேண்டினார். இப்படி அதுக்கும் ஒரு கீர்த்தனை, பார்த்த உடனே சந்தோஷத்துக்கு ஒரு கீர்த்தனை, அதுக்கு ஒரு கீர்த்தனை, எல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ கீர்த்தனை கொட்டியிருக்கார் கோபாலகிருஷ்ண பாரதிங்க. அப்புறம் ஒரு நந்தனார் அங்கேருந்து போகும்போது ஒரு பிள்ளையார் பார்க்குறார், குளம்பிட்டி விநாயகர். அவர் வந்து தட்டாக்க முன்றுண்டாக்கினார் கண நாயகர் அவ்வளோ அழகாக பாடி, அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தங்கள்லாம் பார்த்தோன்னா கோபாலகிருஷ்ண பாரதியோட ஞானம் நமக்கு அவ்வளோ தெரிய வரும். உள்ளே தோண்டி தோண்டி எடுத்து பார்க்கணும். அந்த குளம் வெட்டினாவர் நம்மளும் அந்த கீர்த்தனையை வெட்டி வெட்டி பார்க்கணும், அப்போ தான் தெரியும். அங்கே போகிறார். அப்புறம் அவரோட ஐயன் இடத்துல போகிறார். அங்கே போய் சொல்கிறார், இந்த மாதிரி என்னென்ன எனக்கு வந்து பித்தம் பிடிச்சிருக்கு, அந்த பித்தம் தெளியணும்னா அந்த கீர்த்தனை கேட்காமலே இருந்திருக்க மாட்டேன். பித்தம் தெளிய மருந்தொன்றி இருக்குது பேரின்பமென்றுள்ளே. இந்த கீர்த்தனம் அதை எப்படி போகுமா? மற்ற மருந்துகள் தின்றாலும் பொண்ணுக்கு வல்லே வல்லே அடிமயம் பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமென்றுள்ளே. ஏதோ சாதாரண ஒரு கும்மி பாட்டு, தெம்மாங்கு பாட்டு மாதிரி எழுதியிருக்காரு. உள்ள எதுனா தெரியும். பாம்பு புலியும் பதஞ்சலி வியாக்கிரபாதால் தரிசனம் பண்ற சொல்றாங்க. பாரளந்த திருமாயனும் வேதனும் பார்த்து கழித்ததுண்டு, பார்வதி என்றொரு சீமாட்டி அதை பாதியாய் தின்றதுண்டு, இன்னும் பாதி இருக்குது நந்தா நீ போய் பாருன்று தாரும் தாரும் தீரும் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமென்றுள்ளே. பார்வதி என்று ஒரு சீமாட்டி அதை பாதியாய் தின்றதும் தான் அர்த்தநாரீஸ்வரர் அந்த இடத்துல காட்டுறார். இப்படியெல்லாம் கீர்த்தனத்துக்குள்ளே சாதாரணமாக இருக்கும் எழுதியிருக்கிறது பார்த்தா, ஆனால் அவ்வளோ அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. அப்புறம் போகிறார். அங்கே ஒவ்வொன்றும் பரமேஸ்வரன்ட்டு. அப்புறம் ஒரு கிழவன், ஒரு வயசான கிழவன் வந்து அந்த சேதியோட கிழவன், நந்தனாரோட செய்கையெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு கிழவனை தூண்டி விடுறான். ஊர் பெரியவன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, 4-5 ரிட்டையர் ஆன கேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் எப்படின்னாக்கா எதுவுமே வேலை இல்லையா, ஓகே ஃபைன், இவாளை விட்டு இது பண்ணி சொல்லு, அவள் வயசுக்கு ஒரு மரியாதை இருக்கும், ஸோ அவள் சொன்னால் கேட்பா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வைக்கிற ஒரு கிழவன், பெரிய கிழவன். அவனை அமுச்சு வைக்கிறார். நந்தனாரோட அந்த கீர்த்தனத்தில் எப்படி கேட்குறாருனாக்கா நம்ம எல்லாத்துக்கும் உரைக்கிற மாதிரி கேட்குறாரு. வயசாகிட்டே இருக்கே, பரமேஸ்வரன் நினைக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அங்கே பாடுறாங்க. கூனி குறுகி போச்சே கிழவா, கோபம் விலகி போச்சோ, அங்கம் தளர்ந்து போச்சே கிழவா, அகங்காரமும் போச்சோ, அவன் அம்பல தரசனடா கிழவா, ஆடும் தெய்வமட, அவன் திருவடி பணியாயோ கிழவா, தெரி தெளியாயோ. ஸோ இந்த மாதிரியும் கீர்த்தனங்கள் நமக்கு புரியணுங்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன ரொம்ப சாதாரணமான மெட்டீரியலையும் போட்டு கொடுத்துருக்காரு அவர். இன்னும் போக கடைசியில் வந்து அந்த ஆளியை உருக்கி எடுக்கிற மாதிரி வருகலாமோ ஐயா பரம கிருபாநிதி அல்லவோ இந்த ஏழை உபச்சாரம் சொல்லவோ பரம கிருபாநிதி அல்லவோ இந்த ஏழை உபச்சாரம் சொல்லவோ உந்தன் பரமானந்த தாரணி
வருகலாமும் ஐயா. இந்த மாதிரி மனசே உருக்கிற மாதிரி பாடல்கள் பலரும் பாடியிருக்கார். இப்படி கீர்த்தனங்கள் கடைசியாக வந்து அந்த நடன சபாபதியை தரிசனம் பண்ணி சந்தோஷப்பட்டு ஒன்று பாடியிருக்க. தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார். பரமேஸ்வரனை பார்க்கும்போது இப்படியெல்லாம் பாடியிருக்காருன்னு சொல்கிறா. அப்படி கனக சபை திருநடனம் கண்டு கழித்து ஆனந்தம் அடைந்தேன். அந்த நடராஜர் அவரை பார்த்து நந்தனார் அடைஞ்சா மாதிரி, திருநாளை போவார் நாயனார் அடைஞ்சா மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதி அனுபவிச்சிருக்கார். அதனால தான் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. அவரோட பெருமையை சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பேள், இல்லாமலாம் இல்லை. டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரி சொல்லாத நந்தனார் சரித்திரமாக நம்ம சொல்லிட்டோம். இது கோபாலகிருஷ்ண பாரதியை பற்றி கொடுக்கப்பட்ட அவகாசத்தில் கொஞ்சம் சின்னதாக இப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால இப்படி எடுத்து வச்சு சொல்லியிருக்கு. இப்போது அந்த திரும்ப திரும்ப கேட்டாலும் தப்பு இல்லைங்கிறேன். ஏன்னா ஆற்ற ஒரு நாள் பெருக்கிட்டு அப்படியே விட்டு விட்ருவோமா? இல்லை இல்லையா, திரும்ப திரும்ப பெருக்கிறோம் இல்லையா? இல்லை அழுக்கு சேரட்டும் நம்ம விட்டுருவோமான்னு டெய்லி பெருக்கிற மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி சத்சங்கத்தை கேட்டுகிட்டே இருக்கணும். கோபாலகிருஷ்ண பாரதியோட கதை எவ்வளோ கேட்டாலும் வேறு யாராவது இன்னும் பயங்கரமாக சொல்லக்கூடியவா இருப்பா. எப்படிப்பட்டவா இருந்தாலும் அந்த அவரோட சரித்திரத்தை கேட்கணுங்கிற எண்ணம் தான். அது மாதிரி கேட்டுண்டு அந்த கனக சபாபதியை வேண்டிண்டு இதோட இந்த கீர்த்தனத்தோட நிறைவு பண்ணிக்கிறோம். கனக சபை திருநடனம் கண்டு கழித்தானந்தமடைந்தேன். கனக சபை திருநடனம் கண்டு கழித்தானந்தமடைந்தேன். கனக சபை திருநடனம் சனக சனந்தன முனிவர் கொண்டாட சதுர்முக வேதனும் தாடங்கள் போட. சனக சனந்தன முனிவர் கொண்டாட சதுர்முக வேதனும் தாடங்கள் போட. தினமும் 1000 பேர்களும் கூட தக்கிட்ட தக்கிட்ட தைதித்தோம் தித்தோம் என்று கனக சபை திருநடனம். நன்றி பிருங்கி சிவ கணங்களும் கூட. நந்தி பிருங்கி சிவ கணங்கள் கொண்டாட. நாரத தும்புரு சங்கீதம் பாட. நந்தி பிருங்கி சிவ கணங்கள் கொண்டாட. நாரத தும்புரு சங்கீதம் பாட. பந்தி பந்தியாக அந்தணர் மறை பாட. பந்தி பந்தியாக அந்தணர் மறை பாட. பாலகிருஷ்ணனும் மத்தளம் போட. கோபாலகிருஷ்ணனும் மத்தளம் போட. கனக சபை திருநடனம் கண்டு கழித்தானந்தமடைந்தேன். கனக சபை திருநடனம். திருநாளை போவார்க்கு ஜெயமங்களம். திருநாளை போவார்க்கு ஜெயமங்களம். தில்லை 3000வர்க்கு சுபமங்களம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சத்குரு கோபால கிருஷ்ண பாரதி மகாராஜ் கி ஜெய். ராம 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 ராம.